ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்நெட் சேனல். இன்றைக்கி மகாநதி சீரியலோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீன், மகாநதி சீரியலில் காவேரியும் அவங்க அம்மாவும் விஜய் வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கார் இல்லையா. ஸோ அவங்க ரெண்டு பேரும் விஜயோட வீட்டுக்கு வராங்க. விஜயோட வீட்டுக்கு வந்து விஜய்கிட்ட அவங்க தாத்தா கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது விஜய் வந்து இன்ட்ரோ கொடுக்குறாரு. இவங்க தான் வந்து நம்ம பாப்பாவோட மிஸ்ஸு, இது வந்து அவங்க அம்மா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணுறாரு. இன்ட்ரோ பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த அம்மா இருந்துட்டு போய் அவங்க அந்த பாட்டி இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோவை போய் பார்க்க போகிறாங்க. அதை போய் பார்த்துட்ருக்கும் போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணிவிட்டு அந்த தாத்தா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறமா தாத்தா சொல்கிறாரு, கூடிய சீக்கிரம் நானும் அவளோட இடத்துக்கே போகணும் அப்படின்னு சொல்லும்போது விஜய் இருந்து, சும்மா இருங்க தாத்தா, இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி தடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் காவேரி வராங்க. காவேரி வந்து சொல்கிறாங்க, காவேரி வந்து அவங்க அம்மாவை பார்த்து கேட்குறாங்க, ஏம்மா இவங்களையெல்லாம் நம்ம ஆல்ரெடி எங்கேயாவது பார்த்துருக்கோமா, இவங்களை பார்க்கும்போது ஆல்ரெடி எங்கேயோ இவங்களையெல்லாம் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொல்லி காவேரி அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, எங்கடி இப்போ தானே நம்மளே பார்க்குறோம், என்ன இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. உனக்கு தலையில் அடிபட்டு நீ வந்து குணமாகி வந்ததுக்கப்புறம் இப்படி தான் ஏதோ பேசிகிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் காவேரி கேட்குறாங்க, அது சரி, நீயே இந்த பாட்டியை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்க, என்னமோ பல வருஷம் பழக்கம் ஆன மாதிரி பண்ணிகிட்ருக்கியே அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை இறந்து போயிட்டாங்க, ஸோ அதனால் வந்து நம்ம மைண்டுக்குள்ளே வருவாங்க இல்லையா, நான் அதனால் ஃபீல் பண்ண, வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த குட்டி பாப்பா வரா. அந்த குட்டி பாப்பா என்ன பண்ணுறான்னா, வாங்க மிஸ் என்னோட திங்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன், என்னோடய ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ரூமுக்கு கூட்டிகிட்டு வரா. அங்கே வந்து டேபிள், இதுதான் என்னோடய ஸ்டடி டேபிள், இங்கே தான் நான் எழுதுவேன், இதுதான் என்னோடய டாய்ஸு, இங்கே தான் என்னோடய டாய்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, வார்ட்ராப் ஓப்பன் பண்ணி காட்டுறா. வார்ட்ராப்பில் அவளோட ட்ரெஸ்ஸு, டாய்ஸு எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட வார்ட்ராப்பையும் ஓப்பன் பண்ணி காட்டுறா. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட வார்ட்ராப்பை ஓப்பன் பண்ணி காட்டி, இதுதான் எங்கள் அம்மாவோடது அப்படின்னு சொல்கிறா. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் இருக்குது. அதாவது காவேரி யூஸ் பண்ண திங்ஸு அதெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. சாரீஸ்லேருந்து ஒரு குட்டி ஷூ அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போது அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நீங்கள் பேசிகிட்ருங்க, நான் கீழே போய் தாத்தா கிட்டே பேசிகிட்ருக்கேன்னு அவங்க அம்மா கீழே போயிடுறாங்க. அப்போ காவேரி அந்த ஷூ எல்லாம் எடுத்து பார்த்துட்டு விஜயையும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சாரீ இருக்குது, அதையும் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு விஜய்கிட்ட கேட்குறாங்க, ஏன் இதெல்லாம் வச்சுருக்கீங்க, அவங்க தான் உங்களை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது விஜய் மைண்டுக்குள்ளே திங்க் பண்ணிகிட்ருக்காரு, காவேரி நீ என் முன்னாடி தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, ஏன் இதெல்லாம் வச்சுக்கக்கூடாதா, ஏதாவது தப்பா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் தப்பு ஒன்றும் இல்லை, ஸோ வச்சுருக்கீங்களே அதனால் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க. கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது, சரி வாங்க கீழே போய் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறாங்க. கீழே போயிட்டு சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா வந்து தாத்தா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு. அப்போவே என் மகன், என்னோட பேரனும் என்னோடய குட்டி பொண்ணுக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் காவேரியை நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணோம். ஆக்சுவலாக வந்து அவங்களையும் ஏதாவது கொன்றுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் தான் இப்படி பண்ணேன். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு இப்போ புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, அதுதான் இப்போது நம்மளை எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருச்சுல்ல இந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மாவும் அந்த தாத்தா அப்புறம் அவங்க சித்தி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறமா வந்து வராரு விஜய். வந்துட்டு வாங்க சாப்பிட போகலாம், எவ்வளோ நேரம் பேசிகிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் டைனிங் டேபிளில் உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க. சாப்பாடு பரிமாறுறதுக்காக எல்லோரும் யார் பரிமாறுறா அப்படின்னு யோசிக்கும் போது விஜய் வராரு. நானே கொடுக்குற சாப்பாடு, எல்லோரும் உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டாங்க. அப்போது விஜய் வந்து காவேரிக்காக ஸ்பெஷலாக பண்ண ஸ்வீட்டு அப்படி எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போது காவேரி சொல்கிறாங்க, சாப்பாடு சூப்பராக இருக்குது, உங்கள் சமையலம்மா சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த குட்டி பாப்பா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அந்த குட்டி பாப்பா சொல்கிற, இந்த சமையலெல்லாம் எங்கள் செல்வி ஆண்டி பண்ணலை, இதெல்லாம் பண்ணது எங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்கு அந்த பாப்பா.
ஸோ அப்புறமா சொல்கிறாங்க காவேரி எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பாடெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் வந்து இன்றைக்கி முடியுது. நாளைக்கு என்னங்கிறத நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக்கும் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.